கத்திரிக்காய் ஊறுகாய் பண்ணலாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஊறுகாய் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு புரியும். கத்திரிக்காய் ஊறுகாய் 2 மாதம் வெளியில் வச்சா நல்லாயிருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சு 4 மாதம் இருக்குங்க போது நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் முத்தின காயாக எடுத்துக்கோங்க. விதை வரும், பழத்துக்கு வர ஸ்டேஜில் மஞ்சள் கலராக மாறும். அந்த நேரத்தில் பறித்து செஞ்சால் அது நல்லாயிருக்கும். அந்த காய் எனக்கு கிடைக்காதனால நான் இந்த முத்தின காயை எடுத்திருக்கேன். கத்திரிக்காவை நல்லா அலசிட்டு கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேனுக்கு அடியில் ஆற வச்சிடலாம். கத்திரிக்காவை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கலாம். பீஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குல்லங்க, பெரிய பீஸாக இருந்தால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாம். புளியே நாறு விதை இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4 கிலோ கத்திரிக்காவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடலெண்ணெய் நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும் ஊறுகாவுக்கெல்லாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எண்ணெய் எதுக்கு சேர்த்துருக்குறேன்னா கத்திரிக்காய் கிறிஸ்பியாக இருக்குங்க, சாஃப்ட் ஆகாமல் இருக்கும் ஊறுகாய் போடும்போது. 1/4 கிலோவுக்கு 30 கிராம் உப்பு சேர்த்துடலாங்க. சால்ட் சேர்த்து தான் நல்லாயிருக்கும். நல்லா கலந்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. காய்கறில் நல்லா படுற மாதிரி கலந்துக்கலாம். 4 கிலோ கத்திரிக்காவுக்கு 70 கிராம் புளி. இந்த புளியை நம்ம இந்த உள்ளே வச்சுட்டு அது மேலே காய போட்டுடலாம். உள்ளே வச்சாச்சுங்க. இப்போ காய போட்டு மூடிடலாம். ஏன்னா உப்பு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நாளைக்கு காலையில் இதில் தண்ணி இறங்கும். அப்போ புளி நல்லா ஊறிடும். இப்போ இந்த நம்ம கத்திரிக்காவை மூடி போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுடலாம். டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். வறுபட்டுடுச்சுங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் அரோமா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயத்தை ஆற வச்சுட்டு மைய பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஊற வச்ச கத்திரிக்காய், புளி, உப்பு, மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம இதை இந்த காயை மட்டும் தனியாக எடுத்துட்டு நல்லா ஊறி இருக்குது புளி. தண்ணியும் விட்டுருக்கு பாருங்கள், உப்பு சேர்த்து ஊற வச்சனால புளி நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ புளி மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு ஃபைனாக அரைச்சிக்கலாங்க. ஈரம் இல்லாமல் மிக்ஸி ஜாரை தொடச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா 20 பல்லு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கலாங்க. மிக்சியில் சேர்த்துக்கலாம். கோர்ஸாக அரைச்சிக்கலாங்க. புளியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்ச வெந்தயம் தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 40 கிராமுங்க. தனி மிளகாய் தூள் போட்டால் தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். இதுவும் சேர்த்துடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பூண்டும் புளி பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். கை ஈரம் இல்லாமல் சுத்தமாக தொடச்சிக்கோங்க. ஈரம் இருந்தால் கெட்டுட்டுங்க. கையில் தாங்க கலந்து விடணும். அப்போ தான் உப்பு காரம் சமமாக எல்லா இடத்துக்கும் பிடிக்கும். நல்லா கலந்து விட்டாச்சுங்க. 150 கிராம் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. கடலெண்ணெய் சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். 4 காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துடலாங்க. கொஞ்சம் பெருங்காயம் தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்பு வறுபட்டுடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ தாளிப்பு ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். ஆனால் சூடாக இருக்கக்கூடாது. சில்லுன்னு ஆறின பிறகு தான் ஊறுகாயில் எண்ணெயே சேர்த்துக்கணும். எண்ணெய் ரொம்ப சில்லுன்னு இருக்குனுங்க. சூடாக ஊற்றினோம்னா கெட்டு போயிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போயே கூட நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். ஒரு நாள் அப்படியே விட்டுட்டு மறுநாள் நம்ம உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஊற நல்லா இருக்குங்க ஊறுகாய். 2 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். வெளியில் வச்சா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஒரு 4 மாதம் இருக்கும்.
ஊறுகாய் போட்டு 2வது நாளுங்க நல்லா கலந்துக்கலாம். காரம் பார்க்கலாங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம், காரம் கம்மியாக இருந்தால் காரம் சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குங்க, கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு நல்லா வெயிலில் வச்சு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி சேர்த்தா நல்லாயிருக்கும். சால்ட்டு போட்டோம்னா சீக்கிரமாக கிட்டணும். கத்திரிக்காய் ஊறுகாங்க. இந்த கத்திரிக்காய் நம்ம ஊறுகாய் போடணுன்னா நல்லா மொத்தன கத்திரிக்காய் வந்து இந்த கத்திரிக்காய் வந்து பழத்துக்கு வரும், மஞ்சளாக வரும். அப்போ பறித்து போட்டால் நல்லாயிருக்கும். எனக்கு அந்த கத்திரிக்காய் கிடைக்கல, அதனால் நான் இந்த கத்திரிக்காய் வச்சு போட்டிருக்கேன். அது வந்து 1 வருஷம் வரைக்கும் ஊறுகாய் கெடாமல் இருக்கும். இந்த ஊறுகாய் 2 மாதம் வெளியில் வச்சாலும் இருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒரு 4 மாதம் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஊறுகாவுக்கு எண்ணெயும் உப்பும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்ததாங்க ஊறுகாய் கெடாமல் இருக்கும். ஊறுகாவை வந்து பாட்டிலில், கண்ணாடி பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க. ஜாடி இருந்தால் ஜாடியில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கவும் நல்லாயிருக்கும், சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஊறுகாவுக்கு எப்பவுமே உப்பு கம்மியாக இருக்கக்கூடாதுங்க, உப்பு கரெக்டாக இருக்கணும், அதில் எண்ணெயும் இருக்கணும்.